ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டீச்சிங் மாடல்ஸ். இது உங்களுக்கு பெடகாகி சப்ஜெக்டில் செகண்ட் யூனிட்டாக வருது. அந்த யூனிட்டோட பேர் டீச்சிங் மாடல்ஸ். உங்கள் யூனிட்டில் என்னென்ன இருக்கோ அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரலாம். அதில் முதல்ல பார்க்க போகிறது ப்ளூம்ஸ் மாஸ்டரி லேர்னிங் மாடல். ப்ளூமின் தேர்ச்சி கற்றல் மாதிரி. இந்த பெஞ்சமின் ப்ளூம் அப்படின்ற இந்த வார்த்தையை நீங்கள் உங்களோட லாஸ்ட் செமஸ்டரில் டாக்ஸானமி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் ஃப்ரேம்டு பை பெஞ்சமின் ப்ளூம் அப்படின்றத படிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி டீச்சிங் மாடல் அப்படின்னு வரும்போது நீங்கள் ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா, இந்த சைக்கோமோட்டர் டொமைன், காக்னிட்டிவ் டொமைன், அஃபெக்டிவ் டொமைன், இதெல்லாம் நீங்கள் எழுதக்கூடாது. இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத இந்த பேசிஸில் தான் நீங்கள் எழுதணும். சரிங்களா? இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த மாடல் எதனோட அனுமானங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. திஸ் மாடல் இஸ் ஃப்ரேம்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் சம் அசம்ஷன்ஸ். அந்த அசம்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதில் இந்த மாடலோட கருத்துப்படி, அதாவது ப்ளூமின் கருத்துப்படி எல்லா மாணவர்களும் தேர்ச்சி பெறலாம். அதாவது ஒவ்வொருத்தரும் அட்லீஸ்ட் ஒரு டாப்பிக்லையாவது ஒரு மாஸ்டரி லெவலில் அட்டைன் பண்ணலாம், அதாவது மாஸ்டர் ஆகலாம். தேர்ச்சிக்கும் அப்பாற்பட்ட நிலை, மாஸ்டர் லெவல் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? அடுத்தது இன்னொரு அசம்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரியாக படிக்க மாட்டாங்க. ஒரு சில மாணவர்கள் மற்ற மாணவர்களை விட படிப்பதற்காக அதிக நேரம் எடுத்துக்கொள்வாங்க. அதாவது அவங்களுக்கு சில நிறைய மோர் டைம் தேவைப்படலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மாணவர்களுக்கு அசிஸ்டன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஒரு சில மாணவர்கள் சொன்ன உடனே புரிஞ்சுப்பாங்க. ஒரு சில மாணவர்களுக்கு டீச்சரோட ஹெல்ப் அதிகமாக தேவைப்படலாம். அதுக்கப்புறம் நம்ம கரெக்டான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணால், அதாவது என்ன நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான கற்பித்தல் முறைகளை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா ஒவ்வொரு மாணவனையும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 90 to 95% வரைக்கும் தேர்ச்சி பெற வைக்கலாம். அப்படின்றது தான் இதனோட மெயின் அசம்ஷன்ஸ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த மாடல் எதை ஃபோக்கஸ் பண்ணுது. அதாவது ஃபோக்கஸ் அப்படின்ற வார்த்தையை அதையும் நீங்கள் உங்களோட லாஸ்ட் செமஸ்டரில் படிச்சிருப்பீங்க. டீச்சிங் மாடல்னால் என்னது, காம்பனன்ட்ஸ் ஆஃப் டீச்சிங் மாடல், அதை கொஞ்சம் ஜஸ்ட் ரீகால் பண்ணி பாருங்கள். டீச்சிங் மாடல் அப்படின்றது என்னது, கற்பித்தல் மாதிரி. அதாவது இது நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம போடக்கூடிய ஒரு ப்ளூ பிரிண்ட். நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு டிசைன், பேசிக் டிசைன் தான் என்னது டீச்சிங் மாடல். அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும், இந்த முறையை ஃபாலோ பண்ணலான்றதை ஒவ்வொரு எஜுகேஷனிஸ்ட்டும் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ அதனோட முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, டீச்சிங் மாடல் அப்படின்றது அதனோட காம்பனன்ட்ஸ் என்னென்னலாம் ஜஸ்ட் ரீகால் பண்ணி பாருங்கள். அது என்னென்ன காம்பனன்ட்ஸை உள்ளடக்கியது. இட் இன்க்ளூட்ஸ் ஃபோக்கஸ், அதாவது கவனம் அப்படின்றது. ரெண்டாவது காம்பனண்ட் என்ன, சின்டாக்ஸ். தமிழில் நம்ம தொடரியல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சோஷியல் சிஸ்டம், சமூக அமைப்பு. அதுக்கப்புறம் சப்போர்ட்டிவ் சிஸ்டம் அண்ட் தென் இவாலுவேஷன். இந்த காம்பனன்ட்ஸோட அடிப்படையில் தான் டீச்சிங் மாடல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அப்போது நீங்கள் உங்களோட எக்ஸாமில் எழுதும்போது ஒவ்வொரு மாடல் பற்றியும் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா இந்த 5 காம்பனண்ட்டையும் இந்த மாடல் எப்படி சொல்லியிருக்கு அப்படின்றத தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதணும். இப்போ ஃபோக்கஸ் அப்படின்றது பொதுவாக எதை பற்றி சொல்லியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவை எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, அதாவது கற்பித்தல் நோக்கங்களை எப்படி நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது ஃபோக்கஸ் அப்படின்றது. சின்டாக்ஸ் அப்படின்றது நம்ம ஹோல் டீச்சிங் ப்ராசஸ், அதாவது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ராசஸ், நம்மளோட கற்பித்தல் முறை எப்படி இருக்கணும், எப்படிலாம் நம்ம எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லணும், எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், நம்மளோட வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது என்னது சின்டாக்ஸ் அப்படின்ற செகண்ட் காம்பனண்ட். தொடரியல் அப்படின்ற ஒரு இரண்டாவது உட்கூறு. அதுக்கப்புறம் சோஷியல் சிஸ்டம் எதை எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸை பற்றி அது எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஒரு கிளாஸ் ரூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அங்கே யார் இருப்பாங்க, டீச்சர் ஒரு ஹியூமன் ரிசோர்ஸாக இருப்பார், எல்லா ஸ்டூடெண்ட்டை ஹியூமன் ரிசோர்ஸஸாக அங்கே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இன்டராக்ஷன் எப்படி இருக்கணும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், அவங்களோட ரோல் என்ன, அதாவது ரோல் ஆஃப் தி டீச்சர் அண்ட் ரோல் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் என்ன அப்படின்றத சொல்கிறது என்னது சப்போர்ட்டிவ் சிஸ்டம்.
சரிங்களா. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது சோஷியல் சிஸ்டம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து சப்போர்ட்டிவ் சிஸ்டம். அப்போது நம்மளோட லேர்னிங்க்கு எதெல்லாம் சப்போர்ட் பண்ணுதோ அதை பற்றி சொல்லக்கூடியது வந்து என்னது சப்போர்ட்டிவ் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், புக்கை வச்சு நம்ம வந்து கண்டென்ட்டை படிக்கிறோம். அப்பார்ட் ஃப்ரம் டெக்ஸ்ட் புக் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம், லைப்ரரின்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம். ரெஃபரன்ஸ் புக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம். இன்டர்நெட் அப்படின்றது ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம். அதாவது நம்மளோட லேர்னிங்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நம்ம வந்து சப்போர்ட்டாக எடுத்துக்கிறோமோ அதை பற்றி சொல்லக்கூடியது வந்து என்னது சப்போர்ட்டிவ் சிஸ்டம். லாஸ்ட் காம்பனன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவாலுவேஷன் இல்லைனா அப்ளிகேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம வந்து இவாலுவேட் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னது இவாலுவேஷன் அப்படின்றது. இதுதான் ஒரு டீச்சிங் மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 5 காம்பனண்ட்டையும் உள்ளடக்கியது தான் ஒரு டீச்சிங் மாடல். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ப்ளூமோட இதை படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, டீச்சிங் மாடலை படிக்கிறோம் இல்லையா. அப்போது இது வந்து இதனோட கவனம் எதை அடிப்படையாக கொண்டது, அதாவது இந்த டீச்சிங் மாடல் ஃபோக்கஸ் அப்படின்றது எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். இன்ஸ்ட்ரக்ஷன் மீன்ஸ் இந்த இடத்துல டீச்சிங், சரிங்களா. அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். அப்போது அந்த ஸ்டூடெண்ட் படிக்கிறதுக்கு தேவையான நேரம், சஃபிஷியன்ட் டைம், ஸ்டூடெண்ட்டோட நீட், அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அவங்களோட எஃபிஷியன்சி, அவங்களோட ஸ்கில்லு, இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்டையும் நம்ம என்ன பண்ண முடியும், மாஸ்டரி லெவலை நம்மளால் அடைய வைக்க முடியும், தேர்ச்சி அடைய வைக்க முடியும் அப்படின்ற சொல்கிறது தான் இந்த ப்ளூம்ஸோட மாஸ்டரி லேர்னிங் மாடல் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது என்னென்னா தொடரியல். இப்போ இது வந்து இந்த ப்ளூம்ஸோட இந்த மாடல் வந்து தொடரியலில் ஒரு 6 கட்டங்களை இங்கே வந்து சொல்கிறாங்க. அதாவது அக்கார்டிங் டு திஸ் மாடல் சின்டாக்ஸ் ஹேஸ் 6 ஃபேஸஸ். ஒவ்வொரு ஃபேஸ்லையும் என்னென்ன அப்படின்றது தான் நம்ம வந்து 1 by 1 பார்க்க போகிறோம். இதில் முதல்ல பார்க்குறது என்னென்னா ஃபேஸ் 1. இந்த ஃபேஸ் 1ஓட பேர் வந்து தேர்ச்சிக்கான திட்டமிடுதல், பிளானிங் ஃபார் மாஸ்டரி. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், பிளான் பண்ணுறோம். எதுக்கு பிளான் பண்ணுறோம், எப்படி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறோம், அதாவது நம்ம எப்படி ஒவ்வொரு யூனிட் அண்டு சப் யூனிட்ஸுக்காக நம்ம எப்படி இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவை நம்ம வந்து ஃப்ரேம் பண்ண போகிறோம், சரிங்களா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஏற்ற மாதிரி எப்படி நம்ம வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவை எப்படி நம்ம பிஹேவியரல் அப்ஜெக்டிவாக மாற்ற போகிறோம். இந்த வார்த்தைகளெல்லாம் இதுக்கு முன்னாடி உங்களோட லாஸ்ட் செம்மில் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதாவது இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ், கற்பித்தல் நோக்கம் உருவாக்குறோம், அதாவது பொது நோக்கங்களை உருவாக்குறோம், ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ் அண்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ். அப்போது நம்ம வந்து ஆஸ் எ டீச்சராக முதல்ல என்ன பண்ணுறோம், இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவை ஃப்ரேம் பண்ணணும், பொதுவான கற்பித்தல் நோக்கங்கள் மற்றும் அந்த ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட கற்பித்தல் நோக்கங்களை நம்ம வந்து உருவாக்குறோம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவை தான் என்னவாக மாற்றுறோன்னா பிஹேவியரல் அப்ஜெக்டிவாக மாற்றுறோம். அதாவது இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவை நம்ம மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அதை வந்து என்ன பண்ணுறோம், பிஹேவியராக கன்வெர்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளவரோட பார்ட்ஸை நம்ம சொல்லித்தர போகிறோன்னா அதை வந்து என்ன பண்ணுறது, ட்ரா பண்ண வைக்கிறதுக்கு பேர் என்னது, பிஹேவியரல் அப்ஜெக்டிவ். இந்த மாதிரி நம்ம வந்து முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவை ஃப்ரேம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதாது, இதை வந்து என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம வந்து இதை வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம். இந்த பாடத்தை நம்ம வந்து எதுக்காக நடத்துகிறோம், இந்த பாடத்தோட முடிவில் நம்ம என்னெல்லாம் நம்ம வந்து கற்றுக்க போகிறோம் அப்படின்றது ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணணும். அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மாடல் என்ன சொல்லுது, இந்த மாடல் வந்து ஒரு பிளானிங்கை எதெல்லாம் உள்ளடக்கியதுன்னு தான் இப்போ நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். இது வந்து ஒவ்வொரு மாடலுக்கும் ஏற்ற மாதிரி அவங்களோட கருத்துப்படி இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ப்ளூமில் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த தொடரியலை வந்து 6 கட்டங்களாக பிரிக்கிறாரு. அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கற்பித்தல் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுறாரு 6 கட்டங்களாக பிரிக்கிறாரு. அதில் முதல் கட்டம் வந்து என்னது, பிளானிங் ஃபார் மாஸ்டரி. அப்போ பிளானிங் ஃபார் மாஸ்டரி எதெல்லாம் உள்ளடக்கியதுன்னா, இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவை ஃப்ரேம் பண்ணுறதை உள்ளடக்கியது. இது வந்து மாணவர்களுக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ற இன்னும் ஒரு ஸ்டெப்பையும் உள்ளடக்கியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபேஸ் 1ல் என்ன பண்ணுறோன்னா, அந்த மாஸ்டரி லெவல் என்ன அப்படின்றத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதை 80 to 85 தான் மாஸ்டரி லெவலா, இல்லை 90 to 95 மாஸ்டரி லெவலா, அந்த இலக்கு இருக்கு இல்லையா, அந்த இலக்கை வந்து நம்ம வந்து தீர்மானம் செய்கிறோம். யார் தீர்மானம் செய்கிறோம், டீச்சர் வந்து இதை வந்து தீர்மானம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியலை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்.
இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ் ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான உபகரணங்கள் என்னென்ன டிஎல்எம் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம், இல்லை போர்டை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோமா, இல்லை எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சொல்லித்தர போனோமா, அப்போ அதுக்கான மெட்டீரியலை கலெக்ட் பண்ணுறது, இல்லை ஒரு 3 டைமென்ஷன் மாடலை வச்சு சொல்லித்தர போகிறோமோ, ஏதோ ஒரு டிஎல்எம் வச்சு நம்ம வந்து சொல்லித்தர போகிறோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியலை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், என்னன்றதை வந்து பிளான் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து என்ன மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம், இந்த மெத்தட்ஸையும் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, டீச்சர் சென்டர் மெத்தட் இருக்குது, லேர்னர் சென்டர் மெத்தட் இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா. அப்போ அதில் என்ன மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றதை நம்ம வந்து முன்கூட்டியே திட்டமிடுறோம். எந்த இடத்துல ஃபேஸ் 1ல் நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் டீச்சிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நம்ம வந்து யூனிட் டெஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்றதையும் இந்த இடத்துல நம்ம வந்து பிளான் பண்ணுறோம். அதுவும் நம்ம ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிவு வரைக்கும் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் பிளான் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான் என்ன பேர், ஃபேஸ் 1, இந்த தேர்ச்சிக்கான திட்டமிடுதல். இதில் பேர் வருது பார்த்தீங்களா, பிளானிங் ஃபார் மாஸ்டரி, தேர்ச்சிக்கான திட்டமிடல். இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவை ஃப்ரேம் பண்ணுறோம், அந்த நோக்கத்தை மாணவர்களுக்கு நம்ம வந்து தெரிவிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு இலக்கை வந்து நிர்ணயம் செய்கிறோம், என்ன கற்பித்தல் பொருட்கள் உபகரணங்களை நம்ம பயன்படுத்த போகிறோம், என்ன கற்பித்தல் முறைகளை பயன்படுத்த போகிறோன்றதை பிளான் பண்ணிக்கிறோம். அந்த கிளாஸ் எண்டில் அல்லது அந்த லெசனோட எண்டில் அல்லது அந்த யூனிட்டோட எண்டில் நம்ம எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்டை இவால்வேட் பண்ண போகிறோன்றதுக்கும் நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கறது வந்து ஃபேஸ் 2. இப்போ பிளான் பண்ணிட்டோம், அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் என்ன பேர், டீச்சிங் ஃபார் மாஸ்டரி, தேர்ச்சிக்கான கற்பித்தல். அப்போது இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், லேர்னிங் மெட்டீரியல் என்ன பண்ண போகிறோன்றத பிளான் பண்ணிட்டோம். அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி, அதாவது இந்த பாடத்துக்கு இல்லை இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எது தேவை அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வேறு எதை செலக்ட் பண்ணுறோம், மெத்தடை நம்ம பிளான் பண்ணோம் இல்லையா, அது என்ன அப்படின்றத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நம்ம வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷனை வந்து கொடுக்குறோம். அதாவது ஒவ்வொரு மாணவனுக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தனிப்பட்ட கவனத்தை நம்ம வந்து செலுத்துகிறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களை வந்து நம்ம நல்லா ஒரு கிளாரிஃபிகேஷனோடு படிக்கணும், சரியாக தெளிவாக நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஸ்பீடை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் மாணவனுக்கு ஏற்ற மாதிரி. அப்போது நம்ம வேகம் அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஒரு மாணவனுக்கு வந்து நிறைய வேகத்தில் அவன் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டான்றதுக்காக நம்ம ரொம்ப, அதாவது அந்த பாடம் நடத்துகிறோம் இல்லையா, அந்த ஸ்பீடை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் வந்து என்னது, 2ஆம் கட்டம், தேர்ச்சிக்கான கற்பித்தல். அப்போது நம்ம தேர்ச்சியை அடிப்படையாக கொண்டு கற்பித்தல் நடத்தும் போது எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் ஆஃப் லேர்னிங் மெட்டீரியலில் கவனமாக இருக்கணும், செலெக்ஷன் ஆஃப் லேர்னிங் டீச்சிங் மெத்தடில் நம்ம வந்து கவனமாக இருக்கணும், இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்கணும், நம்மளோட ஸ்பீடை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் 3வது கட்டம் என்னது, ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷன் ஃபார் டயக்னோசிங் மாஸ்டரி. நல்லா கவனிச்சிக்கிங்க, இங்கே வந்து என்ன பண்ணுறோம், ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷனை இந்த இடத்துல நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். தேர்ச்சியை கண்டறிவதற்கான உருவாக்க மதிப்பீடு அல்லது தேர்ச்சியை கண்டறிவதற்கான வளர்வரி மதிப்பீடு. அப்போ வளர்வரி மதிப்பீடுன்னு வரும்போதே உங்களுக்கு இன்னொரு மதிப்பீடு ஞாபகம் வரணும், தொகுத்தறி மதிப்பீடு, சம்மேட்டிவ் இவாலுவேஷன். ஆனால் நம்ம இன்னும் சம்மேட்டிவ் இவாலுவேஷனுக்கு போகல, ஃபேஸ் 3ல் எங்கே இருக்கோம், ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷனில் இருக்கும். அப்போது நீங்கள் வளர்வரி தேர்வு நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த அசஸ்மெண்ட்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, வளர்வரி தேர்வுனா என்னது, தொகுத்தறி தேர்வுனா என்னது அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ நீங்கள் வளர்வரி தேர்வு ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷனை நீங்கள் எந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, இதனோட முக்கியமான நோக்கம் வந்து என்னது, ஸ்டூடெண்ட் அவன் வந்து அந்த சம்மேட்டிவ் இவாலுவேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்குறோம், அச்சீவ்மெண்ட்டுக்கான நம்ம வந்து அச்சீவ்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான சில விஷயங்களை செய்கிறோம். அப்போது என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எதுக்காக இந்த ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷனை இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோமோ அதுக்கான ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவை நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும், யோசித்து வச்சுக்கணும், பிளான் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து 90 to 95% அந்த மார்க்கை வந்து ஒரு ஸ்கேலாக நம்ம வந்து ஒரு இந்த இடத்துல வந்து டிட்டர்மைன் பண்ணி வச்சுக்கிறோம். இவன் வந்து இந்த மாணவனை நம்ம 90க்கு மேலே எடுக்க வைக்கணும் அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு க்ரைட்டீரியாவாக நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணி நம்ம வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட மாணவர்களை நம்ம இது பண்ணும்போது, கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நம்ம இன்டெரக்டாக எதை கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், அந்த ஒட்டுமொத்த வகுப்பும் அந்த ஹோல் கிளாஸும் வந்து எப்படி இவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க, எவ்வளவு இவங்க மாஸ்டரி லெவல் அட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதில் நம்ம வந்து ஆஸ் எ டீச்சராக நம்ம வந்து கவனமாக இருக்கணும்.
அங்கே ஒரு மாணவனுக்கு மட்டும் இந்த ஆல்ரெடி நம்ம வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்கும்போது ஹோல் கிளாஸையுமே நம்ம வந்து அதையும் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். இந்த ஹோல் கிளாஸும் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க அடைஞ்சிருக்காங்க. அப்போது அதுக்கு தான் இந்த இடத்துல நம்ம எதை அப்ளை பண்ணுறோம், ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷனை அப்ளை பண்ணுறோம். அப்படி சப்போஸ் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அவன் அந்த மாணவனோ அல்லது அந்த ஹோல் கிளாஸும் தேர்ச்சி நிலையை அடையலை அப்படின்னா என்ன பண்ணுறோம், அதுக்கான சில விஷயங்களை வந்து செய்கிறோம். அது வந்து ரெமடியல் டீச்சிங்காக இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம எஃபர்ட் போட்டு டீச் பண்ணலாம். அதெல்லாம் அடுத்த ஃபேஸில் நம்ம வந்து பார்ப்போம். அப்போ ஃபேஸ் 3ல் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷனை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதுக்கான அந்த ஃபார்மேட்டிவ் இவாலுவேட்டிங் அந்த டெஸ்ட்டை வந்து நம்ம இந்த இடத்துல உருவாக்குறோம். அப்போ அதை உருவாக்கும் போது குறிப்பிட்ட நோக்கத்தை ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவை நம்ம மைண்டில் நம்ம யோசித்து வச்சுக்கணும். நம்ம என்ன மதிப்பெண்கள் அளவுகோலா 90 to 95 இல்லை 85 to 90 அப்படின்றத வந்து என்ன பண்ணணும், ஒரு க்ரைட்டீரியாவை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஹோல் கிளாஸுக்கும் நம்ம வந்து அட்டென்ஷன் கொடுத்து அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் 4வது கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் டிஃப்ரென்ஷியல் டீச்சிங் ஃபார் மாஸ்டரி. தேர்ச்சிக்கு வேறுபட்ட கற்பித்தலை வழங்குதல். அப்படின்னா என்னென்னு பார்க்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டீச்சிங் மெத்தடை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அடாப்ட் பண்ணுறோம். அப்போது அவனை மாஸ்டரி லெவல் அட்டைன் பண்ண வைக்கணும்னா ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தடை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது, பல்வேறு இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். அப்படி சப்போஸ் நம்ம இது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு ஃபேஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஃபேஸ் 3 பார்த்தோம்ல, இந்த இடத்துல அவன் என்ன பண்ணுறான், ஒவ்வொரு மாணவனும் ஒட்டுமொத்த வகுப்பும் எந்த அளவுக்கு தேர்ச்சி நிலையை அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத கவனம் செலுத்தணும். சப்போஸ் நம்ம எக்ஸ்பெக்டட் அந்த அச்சீவ்மெண்ட் லெவல் அடையலை, அவன் மாஸ்டர் லெவல் அடையலைன்னா எங்கே போகிறோம், நம்ம வந்து இந்த இதுக்கு ஃபேஸ் 4க்கு வந்து போகிறோம். அதாவது நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜியை வந்து கொஞ்சம் நம்ம வந்து மாற்றிக்கிறோம். அப்போ மாணவர்கள் அடையவில்லை அப்படின்னா வெவ்வேறு உத்திகளை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய அந்த எஃபர்ட்ஸை வந்து போடுறோம். நம்மளோட எக்ஸ்ட்ரா டைம் அண்ட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டை போட்டு மாணவனுக்கு வந்து பல்வேறு இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து என்னவாக இருக்கலாம், ஒரு பியர் ஸ்டூடெண்ட்டை வச்சே நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்கலாம், குரூப் டிஸ்கஷன் கொடுக்கலாம். அதுக்கு தான் பியர் டியூட்டரிங் அப்படின்னு சொல்கிறது, குரூப் டிஸ்கஷன். அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு மெத்தடை இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தடை ஒரு ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அவனை மாஸ்டரி லெவல் அடைய வைக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், முயற்சிகளை மேற்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அதையும் மீறி சில லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்கலாம். எல்லா மாணவர்களும் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரே மாதிரியான மார்க்கை வந்து எடுக்க முடியாது. அவனோட எபிலிட்டியை பொறுத்தும் அந்த மார்க் அச்சீவ் பண்ணுறதுல வந்து மார்க்குன்னு கிடையாது, அதாவது அந்த அச்சீவ் பண்ணுறதுல வந்து டிஃப்ரெண்ட்டு வித்தியாசங்கள் நிறைய வந்து வேறுபாடுகள் இருக்கலாம். அப்படி இல்லை, அதையும் மீறி லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கக்கூடிய மாணவர்களோட பேரண்ட்ஸ் கூட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம வந்து யோசிக்கலாம். இந்த பண்ணக்கூடிய இந்த செயல்பாடுகள் தான் வந்து என்னது, ஃபேஸ் 4, தேர்ச்சிக்கு வேறுபட்ட கற்பித்தலை வழங்குதல். அதுக்கப்புறம் 5வது ஃபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ச்சிக்கான மறுமதிப்பீடு மற்றும் குறைதீர் பணிகள், ரீஇவாலுவேஷன். ஆல்ரெடி நம்ம இவாலுவேட் பண்ணிட்டோம். என்ன இவாலுவேட் பண்ணியிருக்கோம், ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷன் மூலமாக ஸ்டூடெண்ட் வந்து எந்த நிலையில் இருக்கான்னு இவாலுவேட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்த கட்டம் தான் வந்து என்னது, ரீஇவாலுவேஷன், மறுமதிப்பீடு. அதுக்கப்புறம் மறுமதிப்பீட்டை தொடர்ந்து வரக்கூடிய இன்னொரு பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைதீர் பணிகள், ஒர்க் ஃபார் மாஸ்டரி. அப்போது நம்ம இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாணவனோட அந்த கற்றல் சம்பந்தமான குறையை தீர்ப்பதற்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா நிறைய கற்பித்தலை வழங்குகிறோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அப்போது அதெல்லாம் நம்ம வந்து ஒரு ரீடிஃபைன் பண்ணுறதுக்கு தான் என்ன பேர், ரெமடியல் ஒர்க். அவன் வந்து எந்த இடத்துல அவன் வந்து லேக் ஆகியிருக்கான், அப்போது என்ன பண்ணால் இந்த லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸை நம்ம வந்து எராடிகேட் பண்ண முடியும் அப்படின்ற பண்ணக்கூடிய அந்த ஃபேஸ் தான் வந்து என்னது, ஃபேஸ் 5, ரீஇவாலுவேஷன் அண்ட் ரெமடியல் ஒர்க் ஃபார் மாஸ்டரி. லாஸ்ட் கட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ச்சிக்கான சுருக்க மதிப்பீடுனா சம்மேட்டிவ் இவாலுவேஷன். இதை வந்து சுருக்க மதிப்பீடுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, தொகுத்தறி மதிப்பீடுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவனை வந்து என்ன பண்ணுறோம், கிரேடுக்கு வந்து கொண்டு வந்துடும். ஏ கிரேடில் இருக்கானா பி கிரேடில் இருக்கிறானான்றது வந்து கிரேடிங் கொண்டு வந்துடும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், சம்மேட்டிவ் இவாலுவேஷன்னா என்ன இவாலுவேஷன், இறுதிக்கட்ட மதிப்பீடு. இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டோட ஸ்கில்லை நம்ம திருப்பி வந்து நம்மளால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக
கொண்டு வர முடியாது. இந்த இடத்துல நம்ம என்ன தீர்மானிப்போம்னா, அவன் வந்து அடுத்த ஸ்டாண்டர்ட் போகிறதுக்கு அவன் வந்து இதுவாக இருக்கானா, அதாவது அவனோட எலிஜிபிலிட்டி அவனுக்கு இருக்கான்னு பார்க்கறது தான் வந்து என்னது சம்மேட்டிவ் இவாலுவேஷன். அப்போது இது எல்லாமே அந்த ஃபுல் சப்ஜெக்டில் அவன் வந்து எப்படி இருக்கிறான், அதே மாதிரி ஃபுல் கான்செப்டில் அவன் என்ன இது பண்ணியிருக்கான், அவன் எந்த அளவுக்கு அவன் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கான், எந்த அளவுக்கு மாஸ்டரி லெவலை அட்டைன் பண்ணுறான்றதுக்காக நம்ம பண்ணக்கூடிய மதிப்பீட்டுக்கு தான் என்ன பேர், தொகுத்தறி மதிப்பீடு. அதை செய்யறது தான் வந்து இந்த ஃபேஸ் 6 சம்மேட்டிவ் இவாலுவேஷன் அண்ட் கிரேடிங் ஃபார் த மாஸ்டரி. இது வரைக்கும் நம்ம பார்த்தது இது வந்து என்னென்ன தொடரியல் மதிப்பீட்டை வந்து கொண்டு இருக்குது, தொடரியலை வந்து கொண்டு இருக்குது அப்படின்றத வந்து பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்கறது வந்து சமூக அமைப்புன்னு ஆல்ரெடி நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். அது வந்து எதை குறிக்கக்கூடியது, அங்கே இருக்கக்கூடிய டீச்சரையும் ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து குறிக்கக்கூடியது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரோல் ஆஃப் த டீச்சர்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஃபேஸ் 1லேருந்து ஃபேஸ் 6 வரைக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு தெரியும். இதில் யார் வந்து அதிகமாக அந்த ரோலை ரெஸ்பான்சிபிலிட்டி யார் ஏற்றுட்டு இருக்காங்க, டீச்சர். அதாவது நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ் ஃப்ரேம் பண்ணுறதுலேருந்து ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷன் கண்டக்ட் பண்ணுறதுலேருந்து சம்மேட்டிவ் இவாலுவேஷன் கண்டக்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஆசிரியருக்கு தான் அதிக பொறுப்புகள் வந்து ஒதுக்கப்படுது. அப்போ ஆசிரியர் வந்து இந்த செகண்ட் இதில் பாயிண்டில் கொடுத்துருக்க பாருங்க, கண்டென்ட்டை வந்து என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவை ஃப்ரேம் பண்ணணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவை நம்ம வந்து மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நிறைய டீச்சிங் மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து கற்பிக்க வேண்டும். அதுக்கப்புறம் தேர்வை தயாரிக்க வேண்டும். 2 விதமான தேர்வை நம்ம இந்த தயாரிக்கிறோம். ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷன் அப்படின்றதையும் தயாரிக்கிறோம், சம்மேட்டிவ் இவாலுவேஷனையும் நம்ம வந்து தயாரிக்கிறோம். அதுக்கப்புறம் மாணவனோட லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். அவனுக்கு ரெமடியல் டீச்சிங் மூலமாக என்ன பண்ணுறோம், அவனோட அந்த லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அவன் வந்து ஓரளவுக்கு அதில் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சம்மேட்டிவ் இவாலுவேட் பண்ணி அவனை வந்து நம்ம வந்து கிரேட் பண்ணுறோம். அப்போ இதில் வந்து மாணவனை விட ஆசிரியருக்கு தான் அதிக விதமான பொறுப்புகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதை சொல்கிறது வந்து சமூக அமைப்பு அப்படின்ற இந்த காம்பனண்ட். அடுத்த காம்பனண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதரவு அமைப்பு, சப்போர்ட் சிஸ்டம். அப்போது இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதே இப்போ நீங்கள் ஃபுல்லாக கவனிச்சிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதனோட மெயின் ஆதரவு அமைப்பு வந்து என்னது, வேரியஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ். பல்வேறு விதமான கற்பித்தல் முறைகளை கொண்டு வரோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த இது வந்து என்னது, நிறைய டெக்னிக்ஸை உள்ளே கொண்டு வரோம் இல்லையா, இந்த டெக்னிக்ஸ் தான் இங்கே வந்து ஆதரவு அமைப்பாக செயல்படுது. இங்கே என்னென்ன டெக்னிக்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம வந்து நிறைய நெட்டை பயன்படுத்தலாம், வீடியோ மூலமாக சொல்லித்தரலாம், அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் புக் மூலமாக நம்ம சொல்லித்தரலாம், இல்லை நிறைய ஒரு ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக நம்ம வந்து சொல்லித்தரலாம். அப்போ இந்த மாதிரியான பல்வேறு விதமான டெக்னிக்ஸ் அண்டு லேர்னிங் மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி மாணவர்களை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், தேர்ச்சி நிலையை அடைவதற்காக நம்ம வந்து முயற்சி செய்கிறோம். அப்போ இதுக்கு வந்து பாட புத்தகங்கள், அதுக்கப்புறம் சப்ளிமெண்டரி அந்த ரீடர்ஸை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த இவாலுவேட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கான டூலு, அதுக்கான நம்ம கொஸ்டின்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இது மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்டு இன்னும் அவன் வந்து தன்னோட லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் குறைச்சிக்கிட்டு இன்னும் தன்னோட தேர்ச்சி நிலையை அடைவதற்காக நம்ம வந்து இந்த இடத்துல முயற்சி செஞ்சிகிட்டு இருக்கோம். அதை சொல்கிறது தான் இந்த ஆதரவு அமைப்பு. அதாவது கற்றலுக்கு பாடப்புத்தகம் தவிர வேறு என்னெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அது எல்லாமே இந்த ஆதரவு அமைப்பில் வந்துடும். அப்போது இவரோட கருத்துப்படி ஆதரவு அமைப்புன்றது எதை உள்ளடக்கியது, enriched educational material, multimedia material, tools for summative and evaluation, summative and formative evaluation, இது எல்லாமே ஆதரவு அமைப்பு அப்படின்றத ப்ளூம் இந்த காம்பனண்ட்டில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட் காம்பனண்ட் வந்து அப்ளிகேஷன். அப்போ இது வந்து இது எதுக்கெல்லாம் நம்ம வந்து பயனுடையதாக இருக்குது, எங்கெல்லாம் நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த கண்டென்ட்டை நம்ம கற்பிக்கும் போது இந்த ப்ளூம்ஸோட மாஸ்டரி லெவல் இந்த மாடல் வந்து மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த லேர்னிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்டுக்கு அவன் அந்த சப்ஜெக்டில் படிப்பதற்கான ஆர்வத்தை ஏற்படுத்த உதவுகிறது. அப்போது இந்த மாடல் எதுக்கு அதிகமாக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சை இல்லைனா படிப்பதற்கான பாசிட்டிவ் ஆட்டிடியூடை உருவாக்குறதுல இந்த மாடல் மிகவும் உதவி செய்கிறது. அதிக நேர்மறையான அணுகுமுறையை நம்ம வந்து உருவாக்குறதுல இந்த மாடல் வந்து அதிக அளவுக்கு வந்து என்ன பண்ணுது, நிறைய துணை செய்யுது, ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத சொல்லலாம்.
சரியா? அதுதான் இதில் வந்து அப்ளிகேஷன் அப்படின்ற இடத்துல நம்ம வந்து படிக்கிறது. சரியா? இப்போ நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூம்ஸ் அப்படின்றவரோட மாஸ்டரி லேர்னிங் மாடல் அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்குறோம். இதில் நீங்கள் எதுலேருந்து எழுதணுன்னா, இது எந்தெந்த அனுமானங்களின் அடிப்படையில் உருவானது அப்படின்றத நான் வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் இதனோட ஃபோக்கஸ் என்ன, ப்ளூம்ஸ் இந்த மாடல் வந்து எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுது, இதனோட சின்டாக்ஸ் வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது, இதனோட சின்டாக்ஸ் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது, 6 கட்டங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுது. முதல் கட்டத்துக்கு பேர் என்னது, பிளானிங் ஃபார் மாஸ்டரி, தேர்ச்சிக்கான திட்டமிடுதல். ரெண்டாவது கட்டம் தேர்ச்சிக்கான கற்பித்தல், டீச்சிங் ஃபார் மாஸ்டரி. மூணாவது ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷன் ஃபார் டயக்னோசிங் மாஸ்டரி, தேர்ச்சியை கண்டறிவதற்கான உருவாக்க மதிப்பீடு. நாலாவது கட்டம் தேர்ச்சிக்கு வேறுபட்ட கற்பித்தலை வழங்குதல், ப்ரொவைடிங் டிஃப்ரென்ஷியல் டீச்சிங் ஃபார் மாஸ்டரி. அஞ்சாவது ரீஇவாலுவேஷன் அண்ட் ரெமடியல் ஒர்க் ஃபார் மாஸ்டரி, தேர்ச்சிக்கான மறு மதிப்பீடு மற்றும் குறைதீர் பணிகள். லாஸ்ட் ஃபேஸ் தேர்ச்சிக்கான சுருக்க மதிப்பீடு மற்றும் தரப்படுத்துதல், அதாவது தேர்ச்சிக்கான தொகுத்தறி மதிப்பீடு மற்றும் தரப்படுத்துதல், சம்மேட்டிவ் இவாலுவேஷன் அண்ட் கிரேடிங் ஃபார் தி மாஸ்டரி. இந்த 6 கட்டங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த தொடரியல் அப்படின்ற ஒரு காம்பனண்ட். அடுத்த காம்பனண்ட் வந்து சோஷியல் சிஸ்டம். இதில் டீச்சரோட ரோல் தான் அதிகம்ன்றது, டீச்சரோட ரோல் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டின்னு என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணது இந்த காம்பனண்ட். அதுக்கப்புறம் ஆதரவு அமைப்பு, அந்த டெக்ஸ்ட் புக் இல்லாமல் நம்ம என்னெல்லாம் நம்ம வந்து சப்போர்ட் லேர்னிங்க்கு வந்து நம்ம சப்போர்ட்டிவாக நம்ம கொடுக்குறோமோ அது எல்லாமே ஆதரவு அமைப்பு. கடைசியாக நம்ம பார்க்குற காம்பனண்ட் வந்து அப்ளிகேஷன். இது எந்த விதத்தில் இந்த மாதிரியானது கற்பித்தலுக்கு பயனுள்ளதாக அமையுது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்னது, அப்ளிகேஷன். சரிங்களா? இப்போது நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து என்னது, ப்ளூம்ஸ் மாஸ்டரி லேர்னிங் மாடல். அடுத்த மாதிரியாக நம்ம பார்க்குறது வந்து ஸ்கின்னர்ஸ் ஆப்ரண்ட் ட்ரைனிங் மாடல், ஸ்கின்னரின் செயல்பாட்டு பயிற்சி மாதிரி. இந்த ஸ்கின்னர் அப்படின்ற பேரை நீங்கள் வந்து ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. கண்டிஷனிங் அப்படின்ற ஒரு கான்செப்டே இதில் வந்து படிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ நம்ம இங்கே படிக்க போகிறது வந்து கண்டிஷனிங் அப்படின்றத படிக்க மாட்டோம். இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்த்துட்டு வரலாம். இந்த மாடல் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனோட கொள்கை என்ன, இந்த மாடல் வந்து எதனோட அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு நடத்தையை நம்ம மாணவர்கள்கிட்ட உருவாக்குறோம் அப்படின்னா எந்த நடத்தை மீண்டும் மீண்டும் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எந்த நடத்தைக்கு இனிமையான, அதாவது ப்ளசண்ட் ஒரு எஃபெக்ட் இருந்ததுனா தான், அதாவது இனிமையான விளைவுகள் உருவானாதான் அந்த நடத்தை வந்து என்ன பண்ணும், மீண்டும் மீண்டும் நிகழும். ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு இருக்குது அப்படின்னா அந்த நடத்தை வந்து என்ன ஆகாது, மீண்டும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவாக மாறிடும். அப்போது இதுலேருந்து இன்டெரக்டாக இது என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவன் வந்து ஒரு செயலை செய்கிறான், நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்க, அதுக்கு வந்து ஆன்சர் அவன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சொல்கிறான் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒன்று அவனை வந்து கிளாப் பண்ண வைக்கிறோம், இல்லை மற்ற மாணவர்களை வந்து கிளாப் பண்ண வைக்கிறோம், இல்லை அந்த மாணவனை பாராட்டுறோம். அந்த மாணவனை பாராட்டுதல்ன்றது வந்து என்னது, இனிமையான விளைவு. அப்போ அவன் வந்து திருப்பி நீங்கள் அடுத்த முறை வந்து நீங்கள் கிளாஸில் ஏதாவது கொஸ்டின் கேட்டால் அவன் வந்து என்ன பண்ணுவான், ஆன்சர் சொல்கிறதுக்கு அவன் வந்து ட்ரை பண்ணுவான். இல்லை நம்ம எதுவுமே பண்ணலை, அவனை வந்து நம்ம எந்த ஒரு விளைவுமே ஏற்படுத்தலைன்னா கொஞ்ச நாளையில் அவனே அந்த ஆர்வமாக ஆன்சர் சொல்கிறத வந்து அவன் வந்து மீண்டும் அந்த நடத்தையை வந்து மேற்கொள்ள மாட்டான். அதுதான் இந்த ஒரு மாதிரியோட ஒரு அடிப்படை கொள்கை அப்படின்றத வந்து சொல்லலாம். இதில் இந்த ஸ்கின்னர் அப்படின்றவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, வலுவூட்டல் அப்படின்ற ஒரு வார்த்தையை, புதுசாக ஒரு வார்த்தையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். வலுவூட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இப்போது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுனாலே உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். நீங்கள் லாஸ்ட்டு செம்மில் நிறைய ஸ்கில்லு படிச்சிருக்கீங்க இல்லையா, அதில் ஒரு ஸ்கில் வந்து என்னது, ஸ்கில் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அதில் வந்து என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க, பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்னது, நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்னது, வெர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்னது, நான் வெர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் என்னன்றது உங்களுக்கு அதை பற்றின ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். அப்போ வலுவூட்டப்பட்ட நடத்தை, அதாவது ரீஇன்ஃபோர்ஸ்டு அந்த ஹேபிட் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும். நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டே இல்லைன்னா அந்த செயல் வந்து நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போயிடும். இது எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கான்றதை ரீகால் பண்ணி பாருங்கள். ஸ்கின்னர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு எலியை வந்து ஒரு கேஜில் வந்து போட்டு வச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு லீவர் அழுத்தும் போது அதுக்கு பிடிச்ச ஃபுட்டை வந்து வெளியில் வச்சுருப்பாங்க. அது தற்செயலாக என்ன பண்ணுது, லீவர் அழுத்தி அந்த ஃபுட்டை எடுக்க கற்றுக்குது. அப்போ அந்த ஃபுட்டு அந்த இதுதான் வந்து என்னது, அதை யோசித்து பாருங்கள். ஆப்ரண்ட் கண்டிஷனிங் அப்படின்ற லாஸ்ட்டு செம்மில் படிச்சிருக்கீங்க இல்லையா, அதை கொஞ்சம் இந்த இடத்துல ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இதை நீங்கள் வந்து ஆன்சராக எழுதக்கூடாது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னது
அவர் வந்து எலியை வச்சு சோதனை நடத்தினார் அப்படின்ற எக்ஸ்பெரிமெண்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷனை இங்கே இந்த இடத்துல கொடுக்க வேணாம். இந்த இடத்துல நீங்கள் என்னெல்லாம் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ரெஸ்பான்ஸ் இவர் வந்து சொல்கிறாரு, ஸ்கின்னர் வந்து என்னென்ன ரெஸ்பான்ஸ் என்னென்ன ஆப்பரண்ட்டு சொல்கிறோம் இல்லையா, இந்த இதுக்கு பேரே வந்து இது ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அப்படின்றது படிச்சிருப்பீங்க. அப்போ இந்த இதில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸை சொல்கிறாரு அப்படின்றத தான் இந்த இடத்துல நீங்கள் எழுதணும். அதாவது இந்த கருத்துப்படி இந்த கொள்கையின்படி ஸ்கின்னர் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சஸ் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறார். அது என்ன 3 டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சஸ் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அப்போது முதல்ல வந்து ரெஸ்பான்ஸ்னால் என்னது, துலங்கல். அப்போது நம்ம ஆல்ரெடி நீங்கள் அந்த துலங்கல் வந்து திருப்பி நிகழணும் அப்படின்னா தூண்டல் இருக்கணும் இல்லையா. அப்போது அந்த தூண்டலோட கூடிய துலங்கலானது 3 வகையாக நமக்கு வந்து என்ன பண்ணலாம், நிகழலாம். அப்போது முதல் இதுக்கு வந்து என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஆப்பரண்ட் அப்படின்றது வந்து பேர். ஒரு நடத்தை வந்து நடக்கக்கூடிய ப்ராபபிலிட்டியை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதிகரிக்கவும் மாட்டோம் குறைக்கவும் மாட்டோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸுக்கு தான் என்ன பேர், நியூட்ரல் ரெஸ்பான்ஸ் ஆர் நியூட்ரல் ஆப்பரண்ட். அடுத்த இது வந்து 3 டைப்பு சொன்னோம் இல்லையா. ஃபஸ்ட்டு டைப் வந்து என்னது, நியூட்ரல் ஆப்பரண்ட். செகண்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்சஸ், வலுவூட்டிகள். அப்போது ஒரு நடத்தை வந்து என்ன பண்ணுறோம், மீண்டும் நிகழ்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு வலுவூட்டியை கொடுக்குறோம். அந்த வலுவூட்டி வந்து வெர்பலாகவும் இருக்கலாம், நான் வெர்பலாகவும் இருக்கலாம். அந்த வலுவூட்டி பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டாகவும் இருக்கலாம், நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டாகவும் இருக்கலாம். அது பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் வலுவூட்டின்னு அர்த்தம் கிடையாது. நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இருந்தாலும் அதுவும் வந்து ஒரு வலுவூட்டி. நம்ம அதை யூஸ் பண்ண கூடாதுன்றது ஒரு விஷயமா இருந்தாலும் வலுவூட்டிகள்னு வரும்போது இட் இன்க்ளூட்ஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்சஸ். அதுதான் வந்து என்னது, செகண்ட் டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ். தேர்டு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பனிஷர்ஸ், அதாவது தண்டிக்கக்கூடிய ஒரு பதில். அப்போ ஒரு நடத்தை வந்து இந்த ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறோன்னா அந்த நடத்தை வந்து என்ன ஆகாது, திருப்பி அந்த நடத்தை வந்து உருவாகாது. அந்த நம்ம கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த ஒரு மாணவனோட பிஹேவியர் வந்து வீக்கன் பண்ணுது, அதாவது பலவீனப்படுத்துகிறது. அப்போது நம்ம வந்து 3 விதமான ரெஸ்பான்ஸை ஸ்டூடெண்ட்கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். ஒன்று வந்து என்னது, நியூட்ரல் ரெஸ்பான்ஸ். ரெண்டாவது வந்து ரீஇன்ஃபோர்சர் மூலமாக நம்ம அவங்ககிட்டேருந்து கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ். மூணாவது வந்து பனிஷர் மூலமாக அவங்ககிட்டேருந்து கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ். இந்த 3 விதமான ரெஸ்பான்ஸை நம்ம வந்து ஆஸ் எ டீச்சராக ஸ்டூடெண்ட்கிட்ட எதிர்பார்க்கலாம். அதை தான் ஸ்கின்னர் இங்கே வந்து அந்த டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் அப்படின்றத வந்து வகைப்படுத்துகிறார். அடுத்தது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அப்போது இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை நம்ம கிளாஸில் பயன்படுத்துகிறோம் இல்லையா. அப்போது சில டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணும்போது என்ன பண்ணலான்னா நம்ம வந்து டிசைரபிள் பிஹேவியரை ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட நம்மளால் உருவாக்க முடியும். அதாவது விரும்பத்தகுந்த நடத்தையை நம்ம மாணவர்கிட்ட உருவாக்குறோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே நிறைய நம்ம இப்போ படிக்க போனோம் இல்லையா, இந்த நுட்பங்களை பயன்படுத்துறது மூலமாக, இந்த டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலமாக. அப்போ முதல் டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அப்போ பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மூலமாக என்ன பண்ணுறோம், நம்ம ஏதோ ஒரு ரிவார்டை வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். அந்த ரிவார்டுன்றது வந்து பொருளாக தான் இருக்கணும், ஒரு கிஃப்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கிளாப் பண்ணுறது, அப்புறம் அவனோட ஆன்சரை வந்து இதை தான் நீங்கள் வந்து ஸ்கில் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் படிச்சிருக்கீங்க. அவனோட ஆன்சரை வந்து போர்டில் எழுதுறது, அவன் ஒரு ஆன்சர் சொல்லும்போது அதே ஆன்சரை இன்னொரு மாணவனை சொல்ல வைக்கிறது, இதெல்லாம் அவனோட முதுகை தட்டுறது, ஷேக்கன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து என்னது, ரிவார்டு. அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அந்த மாணவனுக்கு வந்து நீங்கள் அந்த ஒரு நடத்தையை நீங்கள் திரும்ப கொண்டு வரீங்கன்னா முதல்ல நீங்கள் எந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம், நேர்மறை வலுவூட்டல், பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்ற டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். செகண்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அப்போ நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்னது, ஒரு நடத்தை வந்து நிகழுது, அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக, அதாவது அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த நடத்தையோட தூண்டுதல், அந்த நடத்தை உருவாக்கக்கூடிய தூண்டுதலை அகற்றுவதன் மூலமாக ஒரு நடத்தையை வந்து என்ன பண்ணுறது, அதிகரித்தல். அதாவது ஒரு மாணவன் வந்து பொய் சொல்கிறான்னு வச்சுக்கிங்களா, அவனை வந்து நம்ம பொய் சொல்ல வந்து தூண்டுவதற்கான சூழ்நிலையை அகற்றுவதன் மூலமாக அந்த நடத்தையை வந்து, அந்த பொய் சொல்லாத நடத்தையை வந்து நம்ம வந்து அதிகரிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்டனை கொடுக்கறது. இதை வந்து நம்ம வந்து கொடுக்க முடியாது. தண்டனை அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மாணவனை வந்து பனிஷ் பண்ணுறது. அப்போ பனிஷ் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணலாம், அவன் அந்த மாணவனோட அந்த பனிஷ்மெண்ட் அப்படின்றது தூண்டுதலை நம்ம கொடுக்கறது மூலமாக அந்த மாணவனோட ஒழுங்கீனமான நடத்தையை நம்மளால் அதை வந்து குறைக்க முடியும்.
சரிங்களா? அடுத்த டெக்னிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுத்துக்கு நம்ம வந்து வெகுமதியே கொடுக்கல, ரிவார்டே கொடுக்காம இருக்கிறது மூலமாக என்ன பண்ணலாம், அந்த நடத்தையை வந்து நம்மளால் குறைக்க முடியும். அதுக்கு தான் என்ன பேர், அழிவு. என்ன அழிவு? நடத்தை அழிகிறது. நமக்கு தேவையற்ற அல்லது விரும்பத்தகாத நடத்தையை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு பேர் தான் அழிவு அப்படின்றது பேர், எக்ஸ்டிங்ஷன். அப்போ இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்ம டிசேபிள் பிஹேவியரை நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட நம்மளால் உருவாக்க முடியும். என்னென்ன டெக்னிக்ஸ்? பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், பனிஷ்மெண்ட் அண்ட் எக்ஸ்டிங்ஷன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன மாதிரியான ஷெட்யூல் மூலமாக இதெல்லாம் கொடுக்கலாம். அதாவது நிறைய வந்து டிஃப்ரெண்ட் ஷெட்யூல்ஸ் இருக்குது. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் ஷெட்யூல்ஸ் இன் கிவிங் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அது என்னென்ன ஷெட்யூல்? இதில் எந்த ஷெட்யூலை ஒன்றாலும் நம்மளோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்க முடியும். அதில் முதல்ல நம்ம பார்க்குறது என்னென்னா இன்டர்வல் ஷெட்யூல்ஸ். அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு முறை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நாள் கழித்து கொடுக்குறது, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் கொடுக்கறதுக்கு பேர் வந்து என்னது, இன்டர்வல் ஷெட்யூல், இடைவெளி அட்டவணை. ரெண்டாவது அட்டவணை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் இன்டர்வல், நிலையான இடைவெளியில் கொடுக்கறது. கரெக்டாக ஒரு 10 நாள் கணக்கோ இல்லை பீரியட் கணக்கோ இல்லை வந்து ஏதோ ஒரு இதில் வந்து நம்ம பேசிஸில் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் டைமில் நம்ம வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அப்படி நம்ம ப்ரொவைட் பண்ணால் அதுக்கு பேர் வந்து ஃபிக்ஸட் இன்டர்வல். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேரியபிள் இன்டர்வல், மாறி இடைவெளி. இதுக்கு வந்து எந்த விதமான நேரம் காலமும் இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எதையுமே ஒரு ஃபிக்ஸடாக இல்லாமல் அப்பப்போ நம்ம தோன்றது ஒரு சீரற்ற ரேண்டமாக கொடுக்கறதுக்கு பேர் வந்து வேரியபிள் இன்டர்வல் அப்படின்றது. அடுத்தது இன்னொரு அட்டவணை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஷெட்யூல்ஸ், விகித அட்டவணைகள். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பதில்களுக்கு ஒரு 4 கொடுக்குறான், 4 ஆன்சர் வந்து நமக்கு அவன் ஏற்ற மாதிரி கொடுக்குறான்னா 4வது ஆன்சருக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம், அவனுக்கு வந்து நம்ம வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறது. அப்போ ரேஷியோ, அதை விகிதத்தோட அடிப்படையில் கொடுக்கறதுக்கு பேர் வந்து ரேஷியோ ஷெட்யூல். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு ரேஷியோ, அதாவது நிலையான விகிதம் நிலையான பதில். 4 முறை அவன் வந்து நிலையான விகிதத்தில் வந்து அவன் இது கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அப்போது ஒரு ஃபிக்ஸடு இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நிலையாக ஒரு 4 முறை கொடுக்குறான் அப்படின்னா ஒரு முறை நம்ம வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறோம், திருப்பி 4 முறை கொடுக்குறான், திருப்பி நம்ம ஒரு முறை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறோம். அப்போது ஒரு ஃபிக்ஸடாக நம்ம வந்து ரெஸ்பான்ஸுக்கான அந்த இதை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் வந்து ஃபிக்ஸடு ரேஷியோ அப்படின்றது பேர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் ரேஷியோ. இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்லைடை பாருங்கள், இங்கே வந்து வேரியபிள் இன்டர்வல், ஃபிக்ஸட் இன்டர்வல், வேரியபிள் இன்டர்வல். இங்கே வந்து பார்க்குறது வந்து என்னது, ஃபிக்ஸடு ரேஷியோ, வேரியபிள் ரேஷியோ. இங்கே வந்து ரேஷியோவில் கொடுக்குறோம், நம்ம விகிதத்தோட அடிப்படையில் நம்ம வந்து கொடுக்குறோம். முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், இன்டர்வல் கால இடைவெளியோட அடிப்படையில் நம்ம வந்து கொடுக்குறோம். அதுதான் டிஃப்ரென்ஸ் இந்த இடத்துல. அப்போது இந்த வந்து மாறி விகிதம் அப்படின்றது வலுவூட்டலோட நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வலுவூட்டலோட அந்த டெலிவரி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் வந்து என்ன பண்ணுறோம், அவன் எவ்வளோ பதில் கொடுக்குறானோ அந்த சராசரி பதில்களோட எண்ணிக்கை அடிப்படையாக கொண்டு நம்ம வந்து கொடுக்குறோம். அப்படி கொடுத்தோம்னா அதுக்கு பேர் வந்து மாறி விகிதம். சரிங்களா? அப்போது இந்த வலுவூட்டல்ன்றது நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த முறையில் எந்த முறையை வேணாலும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். இன்டர்வல் ஷெட்யூல்ஸ் அப்படி இருக்கலாம், அப்படி இல்லைனா ஃபிக்ஸட் இன்டர்வலாக இருக்கலாம், வேரியபிள் இன்டர்வலாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரேஷியோ ஷெட்யூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஃபிக்ஸடு ரேஷியோவாக இருக்கலாம், வேரியபிள் ரேஷியோவாக இருக்கலாம். அப்போது இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு தான் என்ன பேர், வலுவூட்டல் அட்டவணைகள். சரியா? அப்போது இப்போ ஸ்கின்னர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு ஸ்கின்னரோட மாடல் கேட்டாங்க அப்படின்னா இது வந்து இந்த இடத்துல ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்னது, எதெல்லாம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்றத நம்ம வந்து சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து என்னெல்லாம் பார்க்குறோம், நம்ம என்ன விதமான டைப் ஆஃப் ரெஸ்பான்சஸ் என்ன அப்படின்றத பார்க்குறோம். தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சஸ். என்னென்னது அதெல்லாம்? முதல்ல வந்து நியூட்ரல் ரெஸ்பான்ஸ், ரீஇன்ஃபோர்சஸ், பனிஷஸ் ஆர் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த டெக்னிக்ஸ் என்னென்னது, இங்கே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இந்த டெக்னிக்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ன்றது ஒரு டெக்னிக், நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ன்றது ஒரு டெக்னிக், பனிஷ்மெண்ட்ன்றது ஒரு டெக்னிக், எக்ஸ்டிங்ஷன்றது வந்து ஒரு டெக்னிக். அப்போ நம்ம கிளாஸில் வந்து எந்த டெக்னிக் அதிகமாக ஃபாலோ பண்ணோன்னா பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்ற டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்ம டிசர்வ்ட் பிஹேவியரை ஸ்டூடெண்ட்டுக்கிட்டேருந்து கொண்டு வரலாம். அப்போ அடுத்தது வந்து எதை பற்றி எழுதுனீங்க, ஷெட்யூல்ஸ். சரிங்களா? முதல்ல டைப் ஆஃப் ரெஸ்பான்சஸ் பற்றி எழுதணும், அதுக்கப்புறம் அதனோட டெக்னிக்ஸை பற்றி எழுதணும், அதுக்கப்புறம் அந்த ஷெட்யூல்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, இதை பற்றி எழுதணும். அப்போ இதெல்லாம் வந்து ஸ்கின்னர் வந்து தன்னோட ஆப்ரண்ட் இந்த ட்ரைனிங் மாடலில் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு.